இப்போது கிடைத்துள்ள ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு இந்த தகவல் மிகவும் மகிழ்ச்சி தருவதாக கண்டிப்பா இருக்கலாங்க. கூட்டுறவு வங்கிகளில் பார்த்தீங்கன்னா 75,000 வரை பயிர்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடி அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்து இருந்தாருங்க. கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வரை எந்தெந்த விவசாயிகள் பயிர்கடன் பெற்று இருக்கீங்களோ அவர்களுக்கு கண்டிப்பா முழுமையாக தள்ளுபடி செய்ய முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு உள்ளாருங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பயிர்கடன் 50,000 வரை தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் மறுபரிசீலனை செய்து மீண்டும் விவசாயிகளுக்கு 75,000 பெற்றிருக்கக்கூடிய பயிர்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு புதிய முடிவை எடுத்து இருக்காருங்க. ஏன் இந்த புதிய முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் ஏற்கனவே ஒரு கோரிக்கை வைத்து இருந்தாங்க. அதாவது விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில அவர் சொல்லியபடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பயிர்கடனை பெற்று இருந்தாருங்க. சோ அத்தனை பயிர்கடனும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு விவசாயிகள் அவங்களுடைய மனதுல எதிர்பார்த்து இருந்தாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில முதலமைச்சர் அவர்களுடைய அறிக்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்ச்சியாகவே இருந்ததுங்க. அதாவது விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்கடன் செய்யாம 50,000 மட்டுமே தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய சூழல் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருந்ததுங்க. இதனால விவசாயிகள் மனமுடைந்து இருந்ததாகவும் ஒரு பக்கம் தகவல் வெளிவந்தது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் பெற்ற பயிர்கடனை திரும்ப செலுத்த முடியாமல் அவதிப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டு இருந்ததாகவும் தெரிவித்து வந்தாங்க. சோ இதனை அனைத்துமே அடிப்படையாக வைத்து விவசாய சங்கத்தின் சார்பாக பாத்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளும் ஒரு நாள் பாத்தீங்கன்னா போராட்டம் இடுவதாக ஒரு எச்சரிக்கை விடுத்து இருந்தாங்க. சோ இந்த எச்சரிக்கையான விஷயங்கள் அனைத்துமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் நன்றாக யோசித்து இந்த விஷயத்திற்கு மறுபடியும் மறுபரிசீலனை செய்து மீண்டும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த விஷயத்தை தற்போது தெரிவித்து இருக்காருங்க. விவசாயிகளுக்கு 50,000 பயிர்கடன் தள்ளுபடி என்று தாவேக அரசு அறிவித்திருந்தது. சிறு குறு மற்றும் இதர விவசாயிகளுக்கு 75,000 வரை பெற்ற பயிர்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு புதிய அப்டேட்டான விஷயம் இப்ப வெளிவந்திருக்கு. சோ இதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பயிர்கடன் சார்ந்த விஷயம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகவே அமைந்து இருக்குங்க. சோ விவசாயிகள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1,00,000 வரை பயிர்கடன் வாங்கியிருக்கக்கூடிய விவசாயிகள் அது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து இருந்தாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய வங்கிகளில் கடன் வாங்கி இருந்தாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல் விவசாயிகளுடைய கோரிக்கை பாத்தீங்கன்னா பெரும் கோரிக்கையாக கண்டிப்பா இருந்திருக்கு. ஆனா அரசாங்கத்திடம் இதற்கான நிதி ஒதுக்கீடு இல்லை என்ற காரணத்தினால் அவர்களுக்கு பாதி அளவு கடன் குறைப்பதற்கு இந்த ஒரு புதிய முடிவை எடுத்திருக்காங்க. வங்கி கடன் தள்ளுபடி பாத்தீங்கன்னா இரவோடு இரவாக முதல்வர் விஜய் அவர்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமாக தெரிவித்து இருந்தாருங்க. தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 75,000 வரையிலான பயிர்கடன்கள் இப்ப முழுமையாக தள்ளுபடி செய்திருக்காங்க. சோ இந்த விஷயம் நிறைய விவசாயிகளுக்கு உதவிகரமாக கடன் செலுத்த முடியாமல் தவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஜாக்பாட்டான விஷயமாகவே நம்ம பார்க்கலாங்க. தலைமை செயலகத்தல அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு இந்த முக்கிய முடிவை தமிழக அரசு அறிவித்து இருக்காங்க. முன்னதாகவே 50,000 வரையிலான பயிர்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்து இருந்தாங்க. சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. தற்போதைய புதிய அறிவிப்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மக்களுக்கு மட்டுமில்லாமல் நிறைய விவசாயிகளுக்கு இந்த விஷயம் அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயமாகவே கண்டிப்பா அமைந்திருக்கு. சோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை மனதில் கொண்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வைத்த கோரிக்கைப்படி அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று இந்த ஒரு முடிவை புதிதாக அறிவித்து இருக்காருங்க. தற்போதைய புதிய அறிவிப்பின் மூலம் தள்ளுபடி வரம்பு 75,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே சொல்லி இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியில குறிப்பிட்டு இருந்தபடி 5 ஏக்கர் நிலம் உள்ள அனைத்து விவசாயிகளின் கடன்களையுமே முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி
பல்வேறு விவசாய அமைப்புகள் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தாங்க. அதாவது அவங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று மனதில் வைத்துக் கொண்டு இந்த மாதிரி போராட்டங்களை செய்து வந்தாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசிற்கு ஒரு எச்சரிக்கையான விஷயமாக அப்போ இருந்ததுங்க. இத்தகைய அரசியல் மற்றும் சமூக சூழ்நிலைக்கு மத்தியில மாநில அரசின் இந்த தள்ளுபடி உயர்வு அறிவிப்பு வெளியாகி இருப்பது கண்டிப்பா பெரும் ஒரு அதிர்ச்சியான தகவலாகவே பார்க்கலாம். இந்த திட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் நேரடியாக பயனடைவார்கள் என்றும் இதனால் அரசுக்கு கூடுதலாக ரூபாய் 5,932 கோடி நிதிச்சுமை ஏற்படும் என்றும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து இருக்காங்க. ஸோ அரசிற்கு நிதிச்சுமை கண்டிப்பா இதனால பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் அவங்களுடைய தரப்புல தெரிவித்து வராங்க. ஸோ இந்த விஷயம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகிறதா, இல்லை இன்னமும் விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு தெரியவே இல்லைங்க. ஏன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திற்கு அதிகமான நிறைய கடன்கள் வாங்கி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு என்ன மாதிரி தள்ளுபடி இதுல ஒத்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல அவங்களுக்கு உதவக்கூடிய வகையில எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க. ஸோ 1 லட்சத்திற்கு மேல் வாங்கியிருக்கக்கூடிய பயிர் கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா என்ற கேள்வி அவர்களுடைய மத்தியில திரும்பவும் வரக்கூடிய ஒரு கேள்வியாக கண்டிப்பா இருக்கிறது. கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய பயிர் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு மட்டுமே முழுமையாக தள்ளுபடி என்று ஒரு அறிவிப்பு இப்ப வெளியாகி வந்ததுங்க. மற்ற பேங்குகளில் கடன் வாங்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன பதில் என்று தெரியவில்லை. ஸோ அனைத்து பேங்கிலும் பயிர் கடன் பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த தள்ளுபடி ஒத்து வருமா என்று கேட்டீங்கன்னா இது கூட்டுறவு வங்கியில வாங்கியிருக்கக்கூடிய பயிர் கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே முழுமையான தள்ளுபடி அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து இருக்காருங்க. ஸோ மற்ற பேங்குகளில் அதாவது மற்ற வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல போகிறார் என்ற கேள்வி கண்டிப்பா இப்போ எழுந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விவசாயிகள் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவை எடுப்பார்கள் என்ற கேள்வி இப்போ எழுந்து வருகிறது. விவசாயிகளுக்கு மீண்டும் மீண்டும் பரிசீலனை செய்து எந்த ஒரு முடிவானது தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்து இருக்காருங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பயனடைந்து வருவதால் கண்டிப்பா இந்த விஷயம் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள விஷயமாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்க போகிறது. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய தினசரி அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.